போடி முட்டாள். இன்னைக்கு உனக்காக தான் இந்த நாகமாணிக்கத்தை வீட்டு விட்டு வெளியே கொண்டு வந்தேன். உனக்கு புரியல? இவனால உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவன் இருக்கானே, நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. இவ தாண்டி அவ, அந்த விஷ பாம்பு நாகினி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம் நினைச்சியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள உன்னோட அப்பா இருக்காரு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாராலையும் உள்ள வர முடியாது. உன்னால கண்டிப்பா உள்ள வர முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருந்தா அடுத்த நிமிஷமே உன்னோட அப்பன் செத்து இருப்பான். நானே அவனை கொன்னு இருப்பேன். கொன்னுடுவா. ஏன் அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாரா? அவர் எப்போ வந்தாரு? ஓ ஷட் அப். முதல்ல உன்னோட நாடகத்தை நிறுத்து. வெளியே வா. உன்னோட உண்மையான முகத்தை காட்டு. உனக்கு இந்த நாகமாணிக்கம் வேணும்னா நீ உன்னோட உண்மையான ரூபத்துக்கு வந்தே ஆகணும். வெளியே வா. வாடி வெளியே. உன் உண்மையான முகத்தை காட்டு. என் கூட சண்டை போடு. சண்டை போடுறீ. இந்த டைமண்ட் ஸ்டோனால எதுவும் நடக்காது. இதெல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல கூட கிடைக்கும். இது டூப்ளிகேட்னு நினைக்கிறேன். பாட்டி, நீங்க என்ன பண்றீங்க? அவனை விடுங்க. ஏன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க? அப்படி இவன் நாகினா இதுக்குள்ள கண்டிப்பா அவ ரூபத்தை மாத்தி இருப்பான். அப்படி இல்லைன்னா இவன் யாரு? ஏன் இவன் தன்னோட ரூபத்தை மாத்திக்கல? யார் ராணி? உண்மையை சொல்லு. யார் ராணி? ஒரு பையனா இந்த பொண்ணு கூட கெஃபேக்கு போலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான். நீ நாகினி இல்லையா? என்ன பார்த்தா நாகினி மாதிரி தெரியுதா? எதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லியிருக்க? அதை தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அன்மோலி ஏற்கனவே என்னை ஏமாத்திட்டா. அதை பத்தி நான் பேச வரும்போதுதான் நான் சியலி அங்க பார்த்தேன். கியூட்டா இருந்தா. நீதானே அது? நீதானே அவளை நேத்துக்கு காஃபி சாப்பிடலான்னு கூப்பிட்ட? ஆமா. இன்னைக்கு நீ அவளை மீட் பண்ணியிருக்கல, திரும்பவும் காஃபி சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்க. 2 தடவையும் நீதானே காஃபிக்கு கூப்பிட்டுருக்க. அப்ப நீ 2 பேர் இல்லையா? என்ன, நான் ஒரே ஆள் தான். நேத்து தான் அவளை பார்த்தேன். இன்னைக்கு தான் நாங்க வெளியே வந்தோம். இன்னைக்கு மத்தியானம் நீ கோவத்துல தான் வீட்டுக்கு வந்தியா இல்லையா? ஆமா, நான் வந்தேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் சியாலிக்காக காலையில இருந்து வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சியாலி வருவா, காஃபி குடிக்க போறான்னு. ஆனா வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள வரலாம்னு நினைச்சேன். அதாவது அன்மோல் கிட்ட பேசுறதுக்காக. நான் உள்ள வரும்போது தான் சியாலி கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு, என்ன மீட் பண்றதுக்காக வீட்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்லி. அதுக்காக தான் நானும் கிளம்பி வந்துட்டேன். என்ன பாட்டி, ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அவனை போக விடுங்க. அவனை நான் விட்டுட்டேன். ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன். புரியுதா? இன்னைக்கு அப்புறம் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. யாரையும் மீட் பண்ண கூடாது. அப்புறம் நீ ஒருவேளை அவளை மீட் பண்ணணும்னா மரியாதையா வீட்டுக்கு வா. அவளை வெளியே வர சொல்லி கூப்பிட்டாத. ஒழுங்கா வீட்டுக்கு வா. வாடி. யார் நீ? இன்னைக்கு நான் வசமா மாட்டிட்டு இருப்பேன். ஆனா நீ தான் வந்து என்னை காப்பாத்தின. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனது நீதானே உண்மையான ரூபத்துல? அப்புறம் சயாலி வெளியே வந்ததும் அங்க நான் தான் நின்னுட்டு இருந்தேன். அதுக்கு முந்தின நாளே நீ வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க வந்துட்டேன். நான் தான் ஸ்ரீயாலிக்கு மெசேஜ் அனுப்பி வச்சேன். இந்த சயாலி ஏன் இன்னும் வெளியவே வரல? சியாலி சியாலி உன் கூட எங்கேயும் வரமாட்டா. போடா. நான் இன்னைக்கு அவளை வெளியே கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலான்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு வேளை ஷயாலியை வெளியே கூட்டிட்டு போயிட்டேன்னா அப்போ ஊர்வசியும் வெளியே வந்துருவா. அப்புறம் நீ நடுவுல வந்துட்ட. நீ ஷயாலியை வெளியே கூட்டிட்டு போயிட்ட. இங்க பாரு, நீ ஒரு மனுஷன். ஆனா நான் மனித பிறவி இல்ல. நீ மனித பிறவி இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். நேத்து நீ தான் அவளை சந்திச்சேன்னு. எப்படி? யார் நீ? சொல்லுடா, நீ யாரு? என் பொண்ணு உன்கிட்ட சில விஷயங்கள் கேக்குறா, அதுக்கு பதில் சொல்லு. நீ யாரு? நீங்க எந்த லட்சியத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களோ அதே லட்சியத்துக்காக தான் நானும் இங்க வந்திருக்கேன்.
என்ன சொல்ற? என் கூட வாங்க சொல்றேன். இவ்ளோ பெரிய தப்ப நீ எப்படி செஞ்ச? இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் ஏன்டி வெளியே போன? சாரி. நீயும் உன்னோட சாரியும். அப்புறம் நீ அந்த ரித்விக் உன்னோட ஆர்பிஎஸ் ஓட புள்ள தானே? உன்னோட பேரை அவனை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. அவன் எங்க போறான் எங்க வரான்னு பாரு. ஒருவேளை இந்த நாகமணியை இன்னைக்கு நான் என் கையோட கொண்டு வரலனா அந்த 2 நாகனிகளும் சியாலியும் என்னையும் கொத்தி கொண்டு சாகடிச்சிருக்கும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நாகமாணிக்கத்தை வீட்ல இருந்து எப்படி வெளியில எடுத்துட்டு போலாம்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல? என் பேரு ரித்விக், ராஜேஷ் பிரதாப் சிங்கோடைய பையன். பாருங்க. மிஸ்டர் சிங், நம்ம எல்லாருடைய லட்சியமும் ஒண்ணுதான். நான் இவருடைய பையன்தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து என் அப்பா வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பா எப்பவுமே என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு, இந்த வாழ்க்கையில யாரையாவது ஒருத்தரை முழுசா நம்ப முடியும் அப்படின்னா அது நீங்க மட்டும்தான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? துரோகிங்க சொன்னதுதான் நம்புறீங்க. என் அப்பாவும் அந்த துரோகிங்களுடைய ஆளுன்னு தான் நினைச்சீங்க. இவர் உங்களை ஏமாத்தினாருன்னு. ஆனா உண்மை அது இல்ல. இவர் உங்களை ஏமாத்தல. நிலைமையை பாருங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை தான் ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அவங்கள பழி வாங்க தான் நான் வந்திருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். நீங்க 2 பேரும் தப்பானவங்க இல்ல. தப்பு பண்ணது எல்லாமே என்னோட சுகாசினி பாட்டி தான். அவங்க எப்பவுமே பத்தாலி, ஊர்வசி இந்த மாதிரி துரோகிகளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன மன்னிச்சிடு ரித்விக். எனக்கு ஒன்னு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. அப்புறம் மிஸ்டர் சிங், நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. ஆனா என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஐம் சாரி. இன்னைக்கு என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்காகவும் தேங்க்யூ ரித்விக். இந்த நாகமாணிக்கத்தால தான் நான் என்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். அது உங்களுக்கு தெரியல? கத்தாத, வாய மூடு. உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்க. இது ஒண்ணு சாதாரண மாணிக்கம் இல்ல, நாகமாணிக்கம். இதுக்காக நான் எத்தனை நாள் எதிர்பார்த்து காத்திருந்த தெரியுமா? மீராக்காலோட வம்சம் எத்தனை நாட்களா இந்த நாக மாணிக்கத்துக்கு துடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஆனா நீ ஆடி அசைஞ்சு இதை எடுத்துக்கிட்டு வெளியில போயிருக்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஒருவேளை அந்த 2 நாகரிகங்களும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்ம மேல தாக்குதல் பண்ணா அப்போ எல்லாம் எனக்கு தெரியும். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த 2 நாகினிகளும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒருவேளை வந்தாலும் அவங்களால தாக்குதல் பண்ண முடியாது. நினைச்சாலும் முடியாது. முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவங்க நம்ம மேல தாக்குதல் பண்ணாங்கன்னா அப்புறம் நான் அவங்கள கொன்னு போட்டுருவேன். இப்போ 2வது விஷயத்த கேளுங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். நம்ம ரிஷப்ப ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து தூக்கிட்டு வந்த விஷயம் தெரியும். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நாம அவனை இந்த வீட்டுக்குள்ள எங்க வச்சிருக்கோம்னு தெரியாது. ரிஷப்போட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் இதை வெளியே எடுத்துட்டு போனேன். எதுவா இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இனிமே நீ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கை எடுக்கவே கூடாது. இனி இந்த நாகமணி இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. எதுக்காகவும் போக கூடாது, அவ்வளவுதான். அந்த நாகமாணிக்கத்தை அந்த வீட்ல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்தாகணும். அதுவும் கூடிய சீக்கிரம் செய்யணும். இல்லைன்னா நாம எப்படி அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும்? அப்புறம் அதை வெளியே கொண்டு வரதுக்காக நாம அந்த வீட்டுக்குள்ள போய் தான் ஆகணும். நானும் உள்ள போக தான் நினைச்சேன், அன்மோலை கண்காணிக்கிறதுக்காக. துரோகிகளோட திட்டம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லான்னு. ஆனா அன்மோலுக்கு வேற யாருக்கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த 2 நாகினிகளும் என் தலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் பயத்துலதான் உயிர் வாழணும் போல இருக்க. அவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க நம்ம செய்யற அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நான் அந்த நாகமாணிக்கத்தை இன்டர்நேஷனல் பையர்ஸ்க்கு வித்துருவேன். அதுக்கப்புறம் நாம அந்த நாகமாணிக்கத்தோட எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நம்ம யாரும் போக கூடாது, புரிஞ்சுதா? அப்படி உனக்கு அந்த பையனை பார்க்கணும்னா அவனை இங்க வர சொல்லு, வீட்டுக்குள்ள வர சொல்லு. வெளியே போன காலை உடைச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்க. உள்ள போறதுக்கு நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன்.
ஏன்னா இப்ப சியாலி என் பக்கம் இருக்கா. இனிமே சியாலி என்னை மீட் பண்றதை அவங்களால தடுக்கவே முடியாது. அவங்கள நீங்க பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியா இருப்பேன். ஏன்னா நம்மளுடைய லட்சியம் ஒடுதான். இனிமே நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட லட்சியமும் ஒடுதான். ரித்விக், நீ உன்னோட அப்பாவை மீட் பண்ணியா? அட இல்ல பாட்டி, நான் ஏன் அவரை பார்க்க போறேன்? எனக்கு அவர் நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. அப்புறம் என் ஃபேமிலினா அது நீங்க மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ரித்விக், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் அன்மோலுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் முறிஞ்சு போச்சு இல்ல. நீ மனசு உடைஞ்சு போயிருக்கல. ஆனா எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்ப? நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போய் தானே ஆகணும். ஒருவேளை உனக்கு வேற ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு. பாட்டி, ஆக்சுவலி ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் சியாலி. சயாலி, ஊர்வசியோட நாத்தனாரா? ஆ, அப்ப இந்த விஷயத்தை ஏன் நீ எனக்கு முன்னாடியே சொல்லல? நான் இப்பவே ஊர்வசி கிட்ட பேசுறேன். உனக்கும் சயாலிக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடுறேன். இல்ல பாட்டி, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வை, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கோபம் தெரியுது. ஊர்வசி, நல்ல வேளை நீயே வந்துட்ட. நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். அப்படியா? என்ன விஷயம்? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என் பேரனோட மனசை உன் நாத்தனார் திருடிட்டா போல இருக்கு. அதனால என்ன, அவனுக்கு அன்மோலோட கல்யாணம் நடக்கலனா என்ன, சியாலி கூட கல்யாணம் நடக்கலாம்ல? என்னது? சியாலி கூட கல்யாணமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரித்விக் ரொம்ப நல்ல பையன். ஆனா இப்பதானே அவனுக்கும் அன்மோலுக்கும் கல்யாணம் நின்னு போச்சு. உடனே இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுறது I don't think so it's right. நாம ஒரு வேலை செய்யலாம். நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை பத்தி பேசலாம். We'll talk soon. பாட்டி, நான் தான் உங்ககிட்ட சொன்னல அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு. Let it be. ஊர்வசிக்கு இவ்வளவு திமிரா? என்கிட்டயே நோ சொல்றியா? கைஸ் லிசன், இப்ப பாட்டி மனசுல நான் கோவத்தை உண்டாக்கிட்டேன். அடுத்து நம்ம பிளான் என்னன்னு நீங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். தேங்க்ஸ் ரித்விக். ஆன் மை பிளஷர்.